நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூணாந்தர பேசி மாதிரி நடந்துட்ட. பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து பயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. இது வந்துட்டேன். சாரி, குளிச்சிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறமா வரேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாரி. டிரைவர், पीछे जाओ. ஏ லிஃப்ட் வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. சரி, யாரு? நானா? கொஞ்சம் வெளியே வாங்களேன். குளிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இங்க இருந்து சொல்லிடு. எனக்கு வேலை கொஞ்சம் தண்ணி ஊத்திக்காம இருந்தீங்கன்னா நான் சொல்றது கேட்கும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். கொஞ்சம் இருந்து துணியை சுத்திக்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, முதல் தடவையா நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன் இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்கா. என்ன போய்? உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சதா சொல்லிருக்கீங்களா? இல்ல, தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சது தெரியாதுன்னு சொன்னீங்களா? தமிழன் வீட்டுலதான் வேலை, ஆனா தமிழ் தெரியாத ஆள் வேணும்னு கண்டிஷன். உள்ளுக்குள்ள என்ன தில்லுமுல்ல. சரி, தெரியாதுன்னுட்டேன். என் தாடியை பார்த்து பஞ்சாபின்னு நம்பி அவனும் வேலை. என்ன வேலை? டிரைவர் சார், சலோ. कहाँ जाना है सर? करोल बाग.
ஏங்க திரும்பி எப்ப வருவீங்க? பிர்லா மந்திர்லாம் போயிட்டு 2 மணி நேரத்துல வரேன். குட் லக். ஹலோ டிரைவர். சலோ. போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? நான் போனா பழம் இல்லாம எப்படி? கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே? என் முன்னாலே ஃபைல்ல கையெழுத்து போட்டானே. அப்படியா? ஆனா மிருகம் பா 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். How do we lose, ராஜாதி? தமிழ்லயே இருக்கட்டும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். என் மூலதனமே நீதானடி ராஜா. சரி சரி. அரே காடி கியோ ரோக்கா? ஏன் நிறுத்தினா உன்ன மாதிரி மானங்கெட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி, தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன? ஆமா. இப்படி நட்டோட காட்டுல விட்டுட்டு போறியாடா? எனக்கு கார் ஓட்ட தெரியாதடா. சாவுங்கடா. போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. இப்புதுமை பெண்ணொளி வாழி வல்லாண்டுக்கே. மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை நல் அருளினான் ஒரு கன்னிகையாகியே பேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள். பராசக்தி அன்னை கன்னிகையா மாறி இந்த உலகத்துக்கு வந்தாளாம். பாரதிக்கு இன்சல்ட், அந்த பராசக்திக்கு இன்சல்ட். வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க, காரணத்தை கேட்டா பராசக்திங்கிறீங்க, பாரதியை திட்டுறீங்க. அப்படி என்னதான் நடந்தது? ஒண்ணும் கேட்காத. என்ன பெரிய ரகசியமா? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? No. ஏன்? Because it is shit. வேலை எதுவும் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நேரத்துல அவருக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. நியாயமான வேலையா இருக்கணுங்கிறாரு, நேர்மையா கிடைக்கணுங்கிறாரு, யார் சிபாரிசும் இல்லாம கிடைச்சாதான் ஒத்துக்குவேங்கிறாரு. எதுலயுமே ரொம்ப ஐடியலிஸ்டா இருக்காரு. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கக்கூடிய காரியமா? வளைஞ்சு போற ரோட்ல வளைஞ்சுதான் போனோம், நேராத்தான் போவேன் நடம் பிடிச்சா இப்படி. சின்ன வாசப்படியில குனிஞ்சுதானே போனோம், என் தலை குனியாதுன்னு நிமிந்தே போனா அதனால யாருக்கு நஷ்டம்? நான் கஷ்டப்பட்டாவது சரி, அவருக்கு உதவி செய்யணுங்கிற முடிவுல தான் பிரதாப்க்கு வாக்கு கொடுத்தேன். பிரதாப் மூலம் ரங்கனுக்கு வேலை கிடைக்கணும், அதனாலதான் இந்த முடிவு. இதெல்லாம் நான் யாருக்கு இதை நான் யார்கிட்டயாவது சொன்னா தேவையில்லைன்னு தோணுச்சு. மிஸ்டர் பரணி, நான் செஞ்சதுல ஏதோ தப்பு இருக்கு. What are you looking at? സിംപ്ലി സാറ് മലയാളിയാണോ? ഞാൻ മലയാളിയാണെന്ന് എങ്ങനെ മനസ്സിലായി? സാറിന്റെ ആ സിംപ്ലി പോരെ. നിങ്ങൾ മലയാളിയാണോ? ഇല്ല, തമിഴ്നാണ്. പിന്നെ എങ്ങനെ ഇത്ര നന്നായി മലയാളം സംസാരിക്കുന്നു? സിംപ്ലി 3 കൊല്ലം ജോലി ഇല്ലാണ്ടിരുന്നു. சரி பொழுத வீணடிக்க வேண்டாமேன்னு ஒரு புது பாஷையை கத்துக்கிட்டேன். ഇപ്പൊ എന്ത് ചെയ്യുന്നു? இப்போ ഗുജറാത്തി പഠിക്കുകയാണ്. എതുവരെ പഠിച്ചു? ഞാൻ ഒരു MA വായിച്ചിട്ടുണ്ട്. ഓ മൈ ഗോഡ്. മൈ ഗാഡ് എന്ന് പറഞ്ഞാ പോരാ, മൈ ഗാഡ്സ് എന്ന് പറയണം. എന്നെ പോലെ 1,00,000 പേര് MAയും വായിച്ചിട്ട് ജോലി ഇല്ലാണ്ട് അലയാണ്. 1,00,000 ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കാൻ സാധ്യമല്ല. ഞാനിങ്ങനെ 1,00,000 ആൾക്കാർക്ക് ജോലി കൊടുക്കും. പക്ഷെ നിങ്ങൾക്ക് തരും. നിങ്ങൾ ലക്ഷത്തിലൊരുത്തനാണ്. என்னது? முகூர்த்த நாள் 29th 30th நெக்ஸ்ட் மந்த் 5th 12th நீ தான் சூஸ் பண்ணணும். நீங்க எந்த தேதி சொன்னாலும் சரி. அப்போ இந்த மாசம் 27ஆம் தேதி வெச்சுக்கோமா? அதுக்குள்ள ரங்கனுக்கு வேலை கிடைச்சிடுமா? முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கோமே. முதல்ல வேலை கிடைக்கட்டுமே. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். கல்யாண விஷயமாவா? அது எப்போ பேசிட்டேன், அவன் வேலை விஷயம். அதையும் பேசிட்டுங்களே. Bullshit. இது பாருங்க, வேலை வாங்கி கொடுக்கணும் தான் கண்டிஷன், திட்டக்கூடாதும் இல்ல.
bastard! Oh, scoundrel! Badmash!